திறன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கவிமணி தேசிக விநாயக பிள்ளைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃபுல் ஷார்ட்கட்டை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வீடியோக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஷார்ட்கட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையை பாருங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக்கான எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஓவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கான ஷார்ட்கட் கோட்வேர்டு வந்து என்னன்னா, விநாயகம் இருக்கு இல்லையா, அப்ப என்ன கோட்வேர்டுனா விநாயகர் தான் கோட்வேர்டு. ஓகேவா? விநாயகர் கடவுள் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து கோட்வேர்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து எங்க இருக்குன்னா 12th ஓல்டு புக்ல 49 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து பார்த்தோன்னா கடைசி லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. ஓகேவா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் படிக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஓல்டு புக்ல லாஸ்ட் லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் படிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க பாருங்க எங்க லாஸ்ட் 2 லைன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் வந்து லெசன் எடுக்கும் போது ஒவ்வொரு லைனுமே ஷார்ட்கட் சொல்லுவேன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட்டா பார்த்துடலாம். திருக்குறளை நெஞ்சார, ஓகேவா? திருக்குறளை நெஞ்சார அது மட்டும் இது பண்ணீங்க. திருக்குறளை நெஞ்சார படிச்சா விநாயகர் காட்சியளிப்பார். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். திருக்குறளை நெஞ்சார படிச்சா விநாயகர் காட்சியளிப்பார். ஓகேவா? இதுக்கு அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மட்டுமே ஒரு லைனா கொடுத்து இன்னொரு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நான் அது வைக்கல. இந்த கொஸ்டின் வச்சதுனால அதை நான் வைக்கல. ஓகேவா? ஓதி தொழுது எழுக அப்படின்னு இருக்கா. இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழுது எழுக. ஓகேவா? இதை மட்டும் கோட்டோட எடுத்துங்க. தினம் தினம் விநாயகரை தொழுதுதான் எழுந்துக்கணும். காலையில நம்ம எழுந்துக்கும் போது தினம் விநாயகரை தொழுதுதான் எழுந்துக்கணும். அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா நம்மளுடைய 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 21ல இருக்கு. ஓகேவா? 21 எடுத்தீங்கன்னா இதோ பாருங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலைப்பதிகாரம் அதை. ஓகேவா? அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆசிரியர் பேர் ஒரு புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நீங்க எழுதிங்க. 10th அந்த புக் எடுத்து இந்த நூலை ஏற்றினது யாரு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு எழுதிக்கங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். தேனிலே ஊறிய பஞ்சாமிர்தத்தை விநாயகருக்கு கொடுப்பாங்க. விநாயகர் சிலையாண்ட படைப்பாங்க. ஓகேவா? தேனிலே ஊறிய பஞ்சாமிர்தத்தை விநாயகர் சிலையாண்ட படைப்பாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கவிமணி என்னும் பட்டம் வந்து பார்த்தோன்னா தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எதுன்னு கேட்கிறாங்க. அந்த அமைப்பு எதுனா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். ஓகேவா? கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எதுனா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, சென்னை தலைநகரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளுக்கு எல்லாமே நிறைய மணி கவர்மெண்ட் செலவு பண்ணும். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து அதுதான். சென்னை மாநகரத்துல, அதாவது சென்னை மாகாணத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா அது தலைநகரம் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளுக்கு எல்லாமே அதிகமான மணி செலவு பண்ணும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பாருங்க. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகேவா? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டும் பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது வந்து பார்த்தோன்னா இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துருந்துடலாம். இல்ல இதுக்கு ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஓகேவா? கல்லை பிசைந்து என்ன பண்ணு, விநாயகர் சிலையை செய். கல்லை பிசைந்து என்ன பண்ணு, விநாயகர் சிலை. விநாயகர் சிலை எப்படி செய்வாங்க, அந்த கல்லு மண் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுல அச்சுல போட்டு செய்வாங்க இல்லையா, அதுதான் கல்லை பிசைந்து விநாயகர் சிலை செய். ஓகேவா? கல்லுனா களிமண்ணுன்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர். நாடக சாலை ஒத்த நற்கலாசாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா
ஒண்ணுமே கிடையாது. இதுல சாலைன்னு இருக்கா, சாலைன்னு வந்திருக்கா, சாலைனால சாலையில நம்ம என்ன பண்ணுவாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வைப்பாங்க, அவ்வளவுதான். சாலையில விநாயகரை வைப்பாங்க, அவ்வளவுதான். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அவர் இயற்றின நூல்களை கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எங்க இருக்குன்னா 8th 51 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா தமிழ் புக்ல மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து இந்த பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலரும் மாலையும் நூலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா விநாயகருக்கு மலரும் மாலையும் வாங்கிட்டு போய் போடு. விநாயகருக்கு மலரும் மாலையும் வாங்கிட்டு போய் போடு. அதுக்கு அடுத்தது பாருங்க, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அதுவும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா இது அதே லெசன் இப்ப பாத்துல 8th 51ல இதே லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏற்றின பிற நூல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட கவிதை நூல்களை இவர் ஏற்றிருக்காரு. இவர் இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல்கள் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? குறிப்பிட்டே கேட்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா உமர் கய்யாம் பாடல்கள். ஓகேவா? கவிமணி தேசிக விநாயகனார் இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல்கள் எது? உமர் கய்யாம் பாடல்கள். ஓகேவா? இவரு இது கொஸ்டின்ல நம்மளுக்கு இப்ப என்ன கேட்டிருக்காங்க, மருமக்கள் வழி மான்மியம் மட்டும்தான் கேட்டிருக்காங்களா? இதுக்கான ஷார்ட்கட் மட்டும் பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து இதுக்கு என்னன்னா மருமகள், நல்ல மருமகள் உனக்கு வேணும்னா விநாயகரை போய் கும்பிடு தினமும். ஓகேவா? மருமகள், நல்ல மருமகள் வேணும்னா நீ போய் விநாயகரை போய் கும்பிடு, அவ்வளவுதான். இந்த லெசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு யோசிக்காதீங்க. இந்த லெசனை நான் டீச் பண்ணி ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? நீங்க பிளேலிஸ்ட் போயிட்டு கவிமணி தேசிக விநாயகனார்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை எடுத்து நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லா இந்த லெசனுக்கு ஃபுல்லான ஷார்ட்கட்டே பார்த்துடலாம். ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் ரெண்டுமே பண்ணாது பாக்குறீங்க. இந்த நீங்க அந்த மாதிரி பாக்குறதுனால எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது. வியூஸ் போறதுனால கொஞ்சம் தான் வியூஸ் போகுது. நீங்க லைக்ஸ் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் நம்ம என்னதான் நம்ம பெஸ்டா கண்டென்ட் கொடுத்தாலுமே அதிகமா யாரு சப்ஸ்கிரைப் வச்சுட்டு இருக்காங்களோ இல்ல வியூஸ் போறதோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா இதுவும். என் சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் கூட ஆகல. ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகள் இயற்றிய கவிஞர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இது எங்க இருக்குன்னா புக் ப்ரூஃப் 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஓல்டு புக் 44 பேஜ் நம்பர் எடுத்துங்க. 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்டு புக் 44 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல சாலைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாலைகளில் பல தொழில் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கொடுத்துருக்காங்களா? இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிஞர் இதுக்கு முன்னாடி இது நாமக்கல் அறிஞர் இதுல இந்த அறிஞர்கள் பத்தி கொடுத்திருக்கிற லெசன் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதுல இருந்து பாடல் வரிகள் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, சாலைன்னு வந்துட்டாலே என்ன சொன்னேன், விநாயகர் சிலை. சாலையில விநாயகர் சிலை வைப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது பாருங்க, காலை மாலை உலாவினதும் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இது நியூ புக் 8th 50 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். 8th 50 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கான ஷார்ட்கட் நான் வீடியோ கொடுத்துட்டேன். நீங்க அதை பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணீங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா காலை ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க பாருங்க. காலை மாலை உலாவினதும் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஓகே, இதுல இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். நம்ம காலையும் மாலையும் உலாவி வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா விநாயகர் மாரி தொப்பை போட்டு ஒரு இடத்துல உட்காந்துரும். ஓகே, காலை மாலை என்ன பண்ணணும், வாக்கிங் போயிட்டு வரணும், உலாவிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா விநாயகர் மாரி தொப்பை போட்டுரும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. சீடை காக்க சிலேட்டு பணையம், முறுக்குக்காக மோதிரம் பணையம், காப்பிக்காக கடுக்கன் பணையம். இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம். ஓகேவா? சீடைக்காக சிலேட்டை பணையம்,
முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகம். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா 8th தேர்ட் டேர்ம் ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58 எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலடி கொடுத்துருக்காங்க. ஆமை வடக்காய் அரைஞான் பணையம், போலி கரகாய், புத்தகம் பணையம், சீடை காகாய், சிலேட்டு பணையம். இதுல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்துங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை நீங்க படிக்கும் போது இது எப்படி பாக்குறீங்கன்னா, இந்த சீடை காக்காய் சிலேட்டி பணையம், முறுக்குக்காக மோதிரம், எதுக்காக எது பணையம் வச்சாங்கன்னா அதையும் படிச்சுங்க. அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவிமணி தேசிக விநாயகனார் கொடுத்துட்டு இவர் வந்து பார்த்தோன்னா எது எது பணையம் வச்சாருன்னு பொறுத்துக அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, விநாயகர் சிலை வாங்குறதுக்காக என்ன ஒன்னா பணையம் வைக்கலாம், அவ்வளவுதான் ஷார்ட்கட். விநாயகர் சிலை வாங்குறதுக்காக என்ன ஒன்னா பணையம் வைக்கலாம். ஓகேவா? இதுல பணையம் வந்துச்சா, அப்ப அப்படியே ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இத பாருங்க, ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே எனும் நாட்டுப் பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேவா? இத பாருங்க, ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தோன்னா தீண்டாத ஒரு விண்ணப்பம்னு பாடி இருக்காரு. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, விநாயகரை யாருமே தீண்ட முடியாது. அவ்வளவுதான் ஷார்ட்கட். விநாயகரை யாருமே தீண்ட முடியாது. ஏன்னா வச்சுக்க, அவர் உக்காந்துக்கிட்டே இருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்தோன்னா பண்டாரம் எதனா வந்து திங்கிறதுக்கு கேட்டுட்டே இருப்பாரு. ஓகேவா? அவர் உக்காந்துக்கிட்டு விநாயகர் வந்து பார்த்தோன்னா யாருமே தீண்ட முடியாது. அப்படி நீ அவர் போய் தீண்டணும்னா என்ன பண்ணும், எதனா சாப்பிட்றதுக்கு பண்டாரம், பண்டம், ஓகே, பண்டம் ஏதாவது வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போனாதான் விநாயகர் வந்து பண்ணா தீண்ட முடியும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இது வந்து நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலை ஒட்டிதான் தீண்டாத ஒரு விண்ணப்பத்தை இவர் பாடியவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதோட கவிமணி தேசிக விநாயகருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கான ஷார்ட்கட்ஸ் முடியுது. இது ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு ரிப்பீட்டட் இல்லாத கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சேனல்ஸ் இருக்கு, இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லெசன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேங்களா? நன்றி.